வணக்கம் நண்பர்களே. நம்ம போதி மரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 8 ஃபிசிக்ஸ்க்கு உண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். டெட்டில் குரூப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். 25 ஒன் மார்க்ஸ். இந்த டாபிக் வந்து மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா இயக்கம் மற்றும் விசை. டே 8. ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதோட பழைய வீடியோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன், டெட்டுக்கு, 10த்துக்கு, 12த்துக்கு, சிடெட்டுக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதில் கிளாஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஃபர்தரான டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இதில் ஃபஸ்ட்டு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். வெலாசிட்டி, திசைவேகம் அப்படிங்கிறது தெரியும். இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம். திசைவேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி. இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. போத் வேல்யூ இருக்கும் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். மொமெண்டம் அண்ட் மேக்னெட்டிக் டைரக்ஷன். மொமெண்டம் உந்தம் P is equal to mb அப்படிங்கிற ஃபார்முலா. SI யூனிட் வந்து kg m/s. சரிங்களா, மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, அது எஸ் நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். இம்பல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து உந்தம் மாறுபாடு ஆகுது. சரிங்களா, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம். சரிங்களா, உந்தம் மாறுபாடு. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. அது பேர்ல இருக்கு. இட் ஆக்ட்ஸ் டுவர்ட் சென்டர், மையத்தை நோக்கி இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா மைய விலக்கு விசை, அவே ஃப்ரம் த சென்டர். இட்ஸ் அன் அப்பரண்ட் அவுட் ஃபோர்ஸ். இது வந்து அப்பரண்ட். சரிங்களா. அண்டு ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரொம்ப முக்கியம். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நம்ம, அதாவது திசைவேகத்துக்கும் காலத்துக்கும் கிராஃப் வரைஞ்சா அந்த கிராஃப் அடியில் வந்து ஏரியா வரும். அந்த ஏரியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும், இடப்பெயர்ச்சி. ஸ்லோப்பு, அதாவது விடி கிராஃபோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனை கொடுக்கும், முடுக்கத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேட் அட் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். அதாவது வெளிப்புறத்திலிருந்து விசை செயல்படாத வரைக்கும் ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலே இருக்கும், ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலே இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் விதி, தெரியும் உங்களுக்கு. ஜி அப்படின்னா ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு தெரியும். அது புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ், எர்த்தோட சர்ஃபேஸ். அண்ட் ராக்கெட் கன் ரீகாயில், நம்ம இதெல்லாம் பண்றோம்ல, துப்பாக்கி சுடுறோம் அண்ட் ராக்கெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அது வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன், வினை எதிர்வினை. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். என்ன ஒரு நியூட்டன் அப்படிங்கிறத ஃபார்முலா வந்து 1 kg மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் 1 நியூட்டன். ரோலிங் ஃப்ரிக்ஷன், இது வந்து உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருளும் உராய்வு லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. நழுவு உராய்வுமாங்க. லெஸ் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், நிலை உராய்வு. அது என்னங்கிறத அந்த ஒன்வேல வருமா நான் சொல்றேன். ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ மெஷர்மெண்ட் ஆஃப் அந்த ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். சரிங்களா, அந்த டைம்ல என்ன ஸ்பீட் இருக்குங்கிறத நம்ம பைக்ல இருக்கு, கார்ல இருக்குல்ல, அதான் ஸ்பீடோமீட்டர், ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது. ஓடோமீட்டர்னு ஒன்று இருக்கு. அது வந்து என்ன பண்ணுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணிருக்கு. பைக்லாம் நீங்க பார்க்கலாம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, பைக் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு, 13,000 கிலோமீட்டர் அப்படின்னா ஓடோமீட்டர். ஸ்பீடுங்கிறது அந்த டைம்ல எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நம்ம மோஷன்ஸ்ல 2 டைப் பிக்சர் பார்க்க போறோம். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோஷன் வித் எக்ஸாம்பிள். இதில் ஒன்று 5 டைப் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்லேட்டரி மோஷன், இது வந்து இடப்பெயர்வு இயக்கம் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகிறது. காரு போகுது, பால் ஒரு இடம், அது எப்படினாலும் போகுது, பட் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகுது, ராக்கெட் போகுது. இதெல்லாம் இடப்பெயர்வு இயக்கம், டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ரெண்டாவது ரொட்டேட்டரி மோஷன், இருந்த இடத்துல சுத்துறது. பூமி அண்டு பம்பரம், ஃபேனு, இதெல்லாம். ஸோ டாப் எர்த் ரொட்டேஷன், இதெல்லாம் இதில் நம்ம சேர்ப்போம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். நமக்கு பெண்டுலம் பார்க்கலாம், மணி கடிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா, ஸ்ப்ரிங்கு மேலேயும் கீழேயும் போகும், பெண்டுலம் வந்து ஸ்ப்ரிங் ஆகும், ஊஞ்சல். இது வந்து ஆசிலேட்டரி மோஷன். பீரியாடிக் மோஷன்னா கால ஒழுங்கு. ஆசிலேட்டரி மோஷன்னா அலைவு இயக்கம். ரொட்டேட்டரி மோஷனா சுழற்சி இயக்கம். சரிங்களா, தமிழில் நான் சொல்கிறேன். பீரியாடிக் மோஷன் அப்படின்னா கால இயக்கம். சரிங்க, கால ஒழுங்கு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆர்பிட்ஸு, கிளாக்கு, ஹேண்ட்ஸு எல்லாமே இதில் வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கும். இதயம் வந்து லேப்டாப்லாம் துடிக்கிறது சொல்லியிருக்காங்க. பூமி வந்து, நிலாவை வந்து பூமியை சுற்றுறது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் பீரியாடிக் மோஷன்னா இதுக்கு வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம். எப்படினாலும் இது பிறக்கும். ஃப்ளையிங் இன்செக்ட், ஃபாலிங் லீஃப், இதெல்லாம் நம்ம வந்து இதில் சொல்லலாம். இலை உதுறது, ஒரு பறவை, ஒரு பூச்சி ஒரு இடத்துல நிற்காது, எல்லா இடத்துலையும் போய் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம இதில் சொல்லலாம்.
இது ஸோ இதில் நம்ம அடுத்த ஒரு மோஷனில் இன்னொரு பிக்சர் பார்க்க போகிறோம். இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோஷன். இதில் இப்போ லீனியர் மோஷன்னா லைக் ரெட்டிலினியர் நேர்கோட்டு இயக்கம். அதாவது யூனிஃபார்ம் லீனியர் மோஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி பாருங்க வி திசைவேகம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ திசைவேகம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆஸ் லெஸ் தன் 0. ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அதாவது பொசிஷன்னா அந்த நிலை அப்படிதானே, டைம் காலம். ஸோ திசைவேகம் காலம் இதெல்லாம் போட்டிருக்கேன். அங்கே டைம் வந்து ஈக்குவலாக இருக்குது. T1 T2 T3 டிஸ்டன்ஸ் D1 D2 T3 அந்தந்த டைம் இடையில அந்தந்த டிஸ்டன்ஸ் இதுதான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிமோ. இப்போ நான் யூனிஃபார்ம் லீனியர் மோஷன் இதில் வந்து நமக்கு வந்து நேர்கோட்டு இயக்கம் தான் லீனியர் மோஷன் தான். ஆனால் இதில் வந்து அதாவது சீரற்ற மேலே உள்ள சீரான. ஸோ இதுலேருந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ ஆக்சிலேஷன் கண்டிப்பாக 0 இருக்காது. ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் 0 முடுக்கம் வந்து 0 இருக்காது. திசைவேகம் மாறிட்டே இருக்கும். ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் பாருங்க. அதுலேயே இது வந்து ஆக்சிலேட்டட் மோஷன், ரிட்டார்டட் மோஷன் இருக்கு. அதாவது டிஆக்சிலேஷன் எதிர்முடுக்கம். அது எதிர்முடுக்குனா ஏ வந்து லெஸ் தென் 0. ஸோ அதனால பொசிஷன் டைம் கிராஃப் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ல நம்ம பண்ணுவோம். ஏன்னா இங்க வந்து டைம் போக போக வெலாசிட்டி குறையும். அதனால கிராஃப் இப்படி மேலேருந்து கீழே போடுவாங்க. இப்போ கார் ஸ்டாப் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ இது வந்து வெலாசிட்டியில் பார்க்குறோம். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் வேகம், ஆங்குலர் வெலாசிட்டி கோண திசை வேகம் கான்ஸ்டன்ட் ஒமேகா, டான்ஜென்ட்ரியல் ஆக்சலேஷன் தொடுகோட்டு முடுக்கம் அது வந்து ஏடி வந்து 0 தான் இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு ஏசி அதுதான் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இட் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் மைய நோக்கு முடுக்கம். இதில் அந்த டயக்ராம் போட்டிருக்கேன். வெலாசிட்டி எங்கே இருக்கு, ஏசி எங்கே இருக்கு, ஆர் எங்கே இருக்கு, ரேடியஸ். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா இது ஸ்பீடு வேகம் சேஞ்ச் ஆகும். ஆங்குலர் வெலாசிட்டி திசைவேகம் அதாவது கோண திசைவேகம் சேஞ்ச் ஆகும். ஏடி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 டான்ஜென்டியல் ஆக்சலேஷன் நம்ம தொடுகோட்டு முடுக்கணும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏசி நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா, மைய நோக்கு முடுக்கமும் 0 இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்க்குறோம் ரேண்டம் மோஷன். இது ரேண்டம் மோஷனோட இர்ரெகுலர் பாத். அதோடைய டைரக்ஷன் அதோடைய வெலாசிட்டி திசைவேகம் திசையும் மாறிட்டே இருக்கும். கேஸில் உள்ள மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் ப்ரோனியன் மோஷன் மாறிக்கிட்டே அது போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு எறும்பு அது ஆன்ஸ் ஆன சர்ஃபேஸ் அது அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும். லீஃப் ஃபாலிங் ஆன ப்ரீஸ் மேலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வளருது, அப்படியே அங்கங்கே காற்றுல பறந்து கேளும். இதெல்லாம் இந்த காம்ப்ரிஹென்சிவ் கிளாசிஃபிகேஷன் மோஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய நோட்ஸ். இப்போ நம்ம அடுத்து 25 பார்க்கலாம். ஸோ 25 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஎம்பிசி டெட் சிடெட்ல கேட்கக்கூடியது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் வெலாசிட்டி தெரியும், திசைவேகம். அடுத்த திசைவேகம் வந்து இடப்பெயர்ச்சி பை காலம் அல்லது நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெலாசிட்டி. சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம் இட்ஸ் கால் வெலாசிட்டி இன் ஏ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட திசையில் இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. இது வந்து ஒரு வெக்டர் அழகுன்னு தெரியும். மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் இருக்கும். இதுக்கு ஃபார்முலா வந்து v is equal to del s by del t. del s அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லுவோம், del t காலம் அப்படின்னு தெரியும். சேஞ்ச் அதனால டெல் போட்டுருவோம், வெக்டர் குவான்டிட்டி. செகண்ட் கொஸ்டின் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆக்சலேஷன் முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். முடுக்கம்னாலே திசைவேக மாற்றம் பை நேரம். ஆக்சலேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஃபார்முலா a is equal to del v by del t மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். திசைவேக மாறுபாட்டு வீதமே முடுக்கம். இது ஏக்கும் நம்ம டெல் வி பை டெல் டி போடலாம், யூனிட் நம்ம போட்டிருக்கோம். தேர்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த நியூட்டன் லா இஸ் ஆல்சோ நோன் as law of inertia. நியூட்டனுடைய எந்த விதி நிலைமை விதி? நிறைய இடத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லா முதல் விதி தான் நம்ம சொல்லுவோம், லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லா முதல் விதி தான் நிலைமை விதி. அதாவது ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் ஆக்டட் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா, வெளிலிருந்து நமக்கு வந்து விசை வராத வரைக்கும் தனது ஓய்வு நிலையிலோ சீரான இயக்க நிலையிலோ இருக்கும். அந்த பண்பு தான் நிலைமம். திஸ் டெண்டன்சிட்டி இஸ் கால்டு இனர்ஷியா, நிலைமம். ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா இனர்ஷியா. செகண்ட் லா அப்படிங்கிறது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. தேர்ட் லா ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ரிமெம்பர் 1 ஐடியல், 2 ஃபோர்ஸ், 3 ஃபைட் பேக் அப்படிங்கிறத ஞாபகம். முதல் விதி வந்து நிலைமம், இரண்டாம் விதி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, மூன்றாம் விதி வினை எதிர்வினை. இது பின்னாடியும் இது ஒன் வேர்டு இருக்கு, அதை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 குரூப்ல டிஎம்பிஎஸ் கேட்கக்கூடியது சர்க்குலர் மோஷன்.
the force acting on a body in a circular path towards center. வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி செயல்படும் விசை தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. ஏன்னா மையத்தை நோக்கி இருக்கு, அதனால சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை. சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் அ சென்டர் டு கீப் த ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் பாத். அந்த பொருளை வட்டப்பாதையில் வைத்திருக்க மையத்தை நோக்கி ஒரு இழுக்கும் விசை இருக்கும். F is equal to mv square by r. இதுதான் அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். F is equal to mva by r. சென்ட்ரிபியூட்டல் சென்டர், சென்ட்ரிஃபியூகல்னா அவே ஃப்ரம் சென்டர், சென்டர் மையத்தை விட்டு விலகி இருக்கும். டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது, டெட் செட்ல கேட்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 5. The passenger leans forward when the bus stops suddenly. This is due to. பேருந்து திடீரென்று நிறுத்தப்படும் போது பயணி முன்னோக்கி சாயும் காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. பஸ் போயிட்டு இருக்க, பஸ் திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டுனா பேசஞ்சர் அப்படியே முன்னாடி போவாங்க. இதுதான் இயக்கத்தின் நிலைமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஏன்னா பாடி அப்புறம் மோஷன் இருக்கும், திடீர்னு ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ அது இயக்கத்திலே இருக்க ஆசைப்படுறதுனால அப்படி முன்னோக்கி போகுது. இனர்ஷியா ஆஃப் மோஷன், இயக்கத்தின் நிலைமம். உடல் இயக்கத்தை தொடர முயலுது, இதுதான் போட்டிருக்கோம். The body tends to maintain its state of motion even when the bus stops. This is inertia of motion. பேருந்து நின்றாலும் உடல் இயக்கத்திலேயே இருக்க முயற்சிப்பதால் பயணி முன்னோக்கி சாய்கிறார். பஸ் ஸ்டாப் அப்படின்னா பாடி லீன்ஸ் ஃபார்வர்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன். பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, பேருந்து ஓட ஆரம்பிக்கும் போது பஸ் நம்ம பின்னாடி இதாகும், அப்படிதான் பின் சாய்வோம். பாடி லீன்ஸ் பேக்வர்ட். ஸோ இதை தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு. இது வந்து இனர்ஷியா ரெஸ்ட்னா தமிழ்ல வந்து ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிறது. இது வந்து ஒன் வேர்டு ஞாபகம். அடுத்து டிஎம்பிஎஸ் கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 6. த ஃபார்முலா டு கால்குலேட் ஃபோர்ஸ். விசையை கணக்கிட பயன்படும் சூத்திரம் என்னன்னா F is equal to ma. நிறைய ஃபார்முலா இருந்தாலும் F is equal to ma ஈஸியான இது. நிறை இன்ட்டு முடுக்கம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நியூட்டன் செகண்ட் லா, ஃபோர்ஸ் இஸ் equal to மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். த SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஸோ 1 நியூட்டன் அப்படிங்கிறது 1 கிலோகிராம் kgm/s². நியூட்டனுடைய இரண்டாம் விதி, விசை இஸ் equal to நிறை இன்ட்டு முடுக்கம், அதெல்லாம் போட்டிருக்கோம். நியூட்டன் செகண்ட் லா. குரூப்ல டிஎம்எஸ்ல கேட்கக்கூடியது த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ராக்கெட் பேஸ்ட் ஆன். ராக்கெட் ஏவதில் எந்த விதியின் அடிப்படை செயல்படுனா நியூட்டனுடைய தேர்ட் லா, மூன்றாம் விதி. ஆக்ஷன் ரியாக்ஷன், வினை எதிர்வினை விதி. ஃபார் எவரி ஆக்ஷன் தர் இஸ் an equal and opposite reaction தெரியும். கேஸ் எக்ஸ்பெல்ட் டவுன்வர்ட், வாயு வந்து கீழே தள்ளும், அதனால ராக்கெட் மேலே போகும். ராக்கெட் கோஸ் அப்வர்ட். ராக்கெட் லான்ச்சு, கன் ரீகாயில், துப்பாக்கி சுடுறது, ஸ்விம்மிங், நீச்சல், வாக்கிங், எல்லாமே நியூட்டனோட தேர்ட் லா தான். நம்ம மண்ணில் எப்படி நடக்கும் போது தரையை புஷ் பண்றோம், ஸோ தரை நம்ம காலை புஷ் பண்றோம், நம்ம முன்னோக்கி நடக்கிறோம். இதெல்லாம் தண்ணியிலே அதே மாதிரி தான். டிஎம்பிஎஸ்சி குரூப்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 8. அந்த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். பொருளுடைய நிறை மற்றும் திசைவேகத்தை பெருக்க பலன் உந்தம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். உம்மண்டம் சரிங்களா. P is equal to mv. நிறை என்று திசைவேகம் kgm/s. இதனோட யூனிட் அப்படியே போட்டா போதும். இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி தான். மும்மண்டம் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். இம்பல்ஸ் வந்து இதோடைய சேஞ்ச், மும்மண்டத்தோடைய சேஞ்ச். அதாவது இம்பல்ஸ்னா கணத்தாக்கு, கணத்தாக்குனா உந்த மாறுபாடு, உந்தம்னா mv, உந்த மாறுபாடுனா கணத்தாக்கு, இம்பல்ஸ் சரிங்களா. வெக்டர் குவான்டிட்டிலாம் போட்டிருக்கேன். அடுத்து டெட்ல டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 9. த டிவைஸ் யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். வாகன வேகம் பார்க்கறது, வாகனின் வேகத்தை அளக்கிட பயன்படுத்துறது. வேகம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், டிஸ்டன்ஸ்னா ஓடோமீட்டர். ஸ்பீடோமீட்டர் இது உடனடி வேகத்தை அளவிடும். ஸ்பீடோமீட்டர் மெஷர் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஓடோமீட்டர் மெஷர் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. உடனடி வேகம்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் அப்படின்னா மொத்த தொலைவு அப்படிங்கிறத ஞாபகம். டிஎன்பிஎஸ்சி டெட் செட்ல கேட்கறது கொஸ்டின் நம்பர் 10. த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். பொருளின் ஆரம்பம் மற்றும் இறுதி நிலைகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு எது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து வெக்டர் அளவு, திசை மற்றும் எண் மதிப்பு இரண்டும் உண்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி, மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஸ்கேலார், டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் சரிங்களா. தூரம் தொலைவுங்கெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடப்பெயர்ச்சி இது ரொம்ப முக்கியம். இடப்பெயர்ச்சி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தொலைவு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இடப்பெயர்ச்சி சரிங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தொலைவு. தொலைவுக்கு ஈக்குவலா இருக்கலாம், குறையா இருக்கலாம், அதிகமா இருக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 டிஎம்பிஎஸ்சியில் கேட்கக்கூடியது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். எதிர்மறை முடுக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்ட ரெட்டாரேஷன், டேசலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திசைவேகம் குறையும் போது ஏற்படும் எதிர்மறை முடுக்கம். When velocity decreases with time, acceleration is negative, called retardation. எதிர்முடுக்கம், deceleration. திசைவேகம் காலத்தை பொறுத்து குறையும் போது இது நிகழ்கிறது.
அதாவது நெகட்டிவ் ஏ அப்படின்னா ரெட்டாரேஷன், அதாவது பிரேக்லாம் போடும் போது டிஎஸ்எலேஷன் தான் நடக்கும். அடுத்து டிஎம்பிசியில் கேட்கக்கூடியது ஃப்ரிக்ஷன் டைப்ல 12. The friction that occurs when an object rolls over a surface. ஒரு பொருள் ஒரு பரப்பின் மீது உருளும் போது ஏற்படும் உராய்வு ரோலிங் ஃப்ரிக்ஷன், உருளும் உராய்வு. இந்த உருளும் உராய்வு அப்படிங்கிறது மற்ற உராய்வுகளோட மிக குறைவா இருக்கும், உராய்வு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இதுல இந்த மாதிரி ரோலிங் ஃப்ரிக்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் ரோலிங் பண்றது ஈஸி. ரோலிங் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன். உருளும் உராய்வு லெஸ் தென் நழுவு உராய்வு லெஸ் தென் நிலைவு உராய்வு. அப்ப நிலைவு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமா இருக்கும். சரி, அதுல பொருளை மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரோலிங் ஃப்ரிக்ஷன்ல ஈஸியா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை வீல்ஸ் பால் பியரிங்ல பாத்தீங்கன்னா அந்த ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஸோ இட் இஸ் யூஸ் டு ரிடியூஸ் ஃப்ரிக்ஷன் எஃபெக்டிவ்லி. எனவே சக்கரங்கள் மற்றும் பால் பியரிங் பயன்படுகின்றன. உராய்வு கம்மியா ஆயிட்டு ஸ்டாட்டிக் நிலை வந்து அதிகமா இருக்கும், நழுவோட ரோலிங்கோட நழுவு அதிகமா இருக்கும். ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு உருளும் வந்து திரவத்தை விட அதிகமா இருக்கும். ஃப்ளூயிட் நிலை நழுவு உருவும் திரவ இந்த வரிசையில் உராய்வு குறைகிறது. உராய்வு இதுல தான் குறையும். டிஎம்பிசி டெட்டு செட்ல கேட்கக்கூடியது சி டெட்ல கொஸ்டின் நம்பர் 13. த வேல்யூ ஆஃப் ஜி ஆஸ் எஸ் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு 9.8 மீட்டர் சயின்ஸ் தெரியும். சரிங்களா? எங்க அதிகமா இருக்கும் எங்க கம்மியா இருக்கும் அதுதான் பார்க்கணும். ஜி இஸ் மேக்சிமம் அட் போல்ஸ். துருவங்கள்ல ஜி அதிகமா இருக்கும் அண்ட் மினிமம் அட் ஈக்குவேட்டர். சரிங்களா? அதாவது நம்ம போல்ஸ் துருவங்கள்ல அதிகமாகவும் ஈக்குவேட்டர்ல வந்து மினிமம் இருக்கும். எர்த்தோடைய சென்டர்ல ஜி வந்து 0 இருக்கும் புவி மேற்பரப்பில். அதை நம்ம பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று இது. போல்ஸ் துருவங்கள்ல ஜி அதிகமா இருக்கும். பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட்டர்ல வந்து ஜி கம்மியா இருக்கும். ஜி சென்ட்ரல் மையத்தில் 0 இருக்கும். நல்ல இம்பார்ட்டன்ட் ஒன்று. அண்ட் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிற ஃபார்முலா நீ வச்சுக்கோங்க. மூன் வந்து பூமியை விட அந்த கிராவிட்டியில் 6 மடங்கு கம்மி. அதனால G/6 அப்படின்னு போட்டிருக்கேன். அதை நீ வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14 டிஎம்பிசி குரூப்ல கேட்கக்கூடிய ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப். நம்ம மேலேயே பார்த்தோம். திசைவேகத்துக்கும் காலத்துக்கும் வரைபடக்கூடிய வரைபடம் கீழே உள்ள பரப்பு எதை குறிக்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? விடி வரைபடத்தின் பரப்பு இடப்பெயர்ச்சியை குறிக்கிறது. ஏரியா அண்டர் விடி கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்லோப்புன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆஸ்பிரேஷன் முடுக்கம். ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். இது வந்து எஸ்னா பொசிஷன் டைம் கிராஃபோடைய ஸ்லோப் கேட்டாங்கன்னா வெலாசிட்டி. விடி பரப்புனா இடப்பெயர்ச்சி, விடியோட சரிவுனா முடுக்கம், எஸ்டி பொசிஷன் நிலை மற்றும் காலத்துக்கு உண்டான சரிவு ஸ்லோப்பும் பார்த்தீங்கன்னா திசைவேகம். சரிங்களா? இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இதோடைய அந்த பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோடைய அந்த ஏரியான்றதாக அது வந்து நத்திங் யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த சரிவு மட்டும் போதும், ஸ்லோப் மட்டும் போதும் திசைவேகத்தை தரக்கூடியது. ஏரியா அது முக்கியம் இல்லை. பட் விடியில் ஏரியாவும் முக்கியம், ஸ்லோப்பும் முக்கியம். ஏரியானா இடப்பெயர்ச்சி வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும், ஸ்லோப்புனா முடுக்கம் ஆஸ்லேஷன் வரும். டிஎம்பிசி குரூப்ல டேட்ல சீட்டில் கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 15. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்கேலா குவான்டிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொடுத்துருக்கிறதுல ஸ்பீடு தான். சரிங்களா? நம்ம எக்ஸாம்ல வேற ஏதாவது கொடுத்துருக்கா நீங்க அதை பார்க்கணும். ஸ்கேலா குவான்டிட்டினா எண் மதிப்பு மட்டுமே உண்டு, திசை கிடையாது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஞாபகம். சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து ஸ்கேலார்னா மேக்னெட் ஒன்லி. சரிங்களா? எண் மதிப்பு மட்டும் இருக்கும். வெக்டார்னா மேக்னெட்டோடும் டைரக்ஷன் இருக்கும், எண் மதிப்பும் திசையும் இருக்கும். ஸ்பீடு, மாஸ், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர்லாம் ஸ்கேலார். வெலாசிட்டி, ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், மூமெண்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? அதை ஞாபகம். வேகம், நிறை, தொலைவுலாம் ஸ்கேலார். திசை வேகம், விசை, இடப்பெயர்ச்சி, உந்தம்னா வெக்டார். கொஸ்டின் நம்பர் 16 டெட்டு சீட்டெட்ல கேட்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப். துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை, மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படும் சக்தி. ஓகே. இட் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ். வாஷிங் மிஷின் ட்ரம் ஸ்பின்ஸ், வாட்டர் இஸ் த்ரோன் அவுட். சரிங்களா? அது நம்ம தெரியும். சுத்திரனால அந்த வாட்டர் வந்து ஸ்பிரிட் அவுட், வெளியில ஆகுது. மைய விலக்கு விசை மையத்திலிருந்து வெளிப்புறமாக செயல்படுவதால் நீர் வெளியேறுகிறது. சென்ட்ரிஃபியூகல் அவுட்வேர்ட், சென்ட்ரிஃபியூகல்னா இன்வேர்ட். இம்பல்ஸ், மூமெண்டம் அதெல்லாம் ஞாபகம். குரூப் டிஎம்பிசியில் கேட்கக்கூடியது. இம்பல்ஸ் கனத்தாக்கு விசை இஸ் ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம் சேஞ்ச் இன் மூமெண்டம். சேஞ்ச் இன் மூமெண்டம் டெல் பிம்பாங்க. இம்பல்ஸ் எஃப் இன்ட்டு டி டெல் பி அப்படின்னா சேஞ்ச் இன் மூமெண்ட்னா எம் இன்ட்டு வெலாசிட்டி சேஞ்சஸ். ஸோ எம் வி மைனஸ் யூ, இன்ஷியல் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்ஷியல் வெலாசிட்டி அப்படி போட்டுப்போம். எஃப் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை எம் இன்ட்டு வி மைனஸ் யூ அப்படின்னு சொல்லலாம். இம்பல்ஸுங்கிற ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், சேஞ்ச் இன் மூமெண்டம். ஓகே.
லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஃபார் ஏ வெரி ஷார்ட் டைம். இதுதான் மிகப்பெரிய விசை வந்து குறிப்பிட்ட குறைந்த டைம்ல ஆக்ட் ஆகுறது. எக்ஸாம்பிள் பேட் ஹிட்டிங் கிரிக்கெட் பால். கனத்தாக்கு அப்படின்னா விசை இன்ட்டு காலம் உந்த மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். கிரிக்கெட் பேட் மற்றும் பந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கு யூனிட் வந்து நியூட்டன் செகண்டு, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அந்த யூனிட். நீங்க இது மற்றது அந்த ஃபோர்ஸ் டைம் வச்சு நம்ம போட்டுடலாம். டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 18. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன். அப்படிதானே 1 நியூட்டன்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 1 நியூட்டன்னா ஃபோர்ஸ் நீடட் டு ஆக்சலரேட் 1 kg மாஸ் பை 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 kg மாஸ் அப்படிங்கிற 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தில் இயங்க தேவையான விசை தான் 1 நியூட்டன். நேம்ட் ஆஃப்டர் சர் ஐசக் நியூட்டன். ஃபோர்ஸ் நியூட்டன், எனர்ஜி வந்து ஜூலு, ப்ரெஷர் பாஸ்கல், பவர் வந்து வாட்ஸ் டபிள்யூ அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது 19 கொஸ்டின். இஃப் மாஸ் இஸ் டபுள்டு ஒயில் ஃபோர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வில். அதாவது விசை மாறாமல் இருக்கும்போது நிறைய இரட்டிப்பாக்கணும் முடுக்க என்னவாகும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் பாதி ஆகும். இதுக்கு நம்ம எஃப் சிக்கூட எம்ஏ ஃபார்முலாவில் ஏ சிக்கூட எஃப் பை எம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நிறை இரட்டிப்பாகுது. கீழே உள்ளது இரட்டிப்பாகணும், மேலே உள்ளது பாதி ஆகும். ஸோ முடுக்கம் பாதி ஆகுது. ஆக்சலரேஷன் இன்வெர்ஸ்லி பர்சன்ட் மாஸ். அப்போ எம் டபுள் ஆனோம்னா ஏ வந்து ஹாஃப் ஆகும். சரிங்களா? எஃப்பும் கான்ஸ்டண்டாக இருக்கும் போது நிறை வந்து நம்ம கான்ஸ்டண்டாக மாறிலியாக வைக்கும் போது மற்றதெல்லாம் பார்க்கும். இதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எஃப் ஏ இஸ் டேரக்ட்லி சொல்லிட்டு ஏ எம் எஃப் எப்போனா எம் கான்ஸ்டண்டாக இருக்கும்போது இப்படி போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 20 டிஎம்பிஎஸ்சியில் கேட்கக்கூடியது. ரீகால் ஆஃப் கன் பின்னோக்கி அந்த துப்பாக்கி பின்னோக்கி தள்ளப்படுதல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படிங்கிறாங்க. துப்பாக்கி சொல்லும்போது பின்னோக்கி தள்ளப்படுறது எதுக்கு உதாரணம்? நியூட்டனுடைய தேர்ட் லா, 3ஆம் விதி. குண்டு முன்னு துப்பாக்கி பின்னு வருது, வினை எதிர்வினை. புல்லட்ஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட் ஆக்ஷன், கன் ரீகால்ஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரிங்களா? குண்டு முன்னோக்கி செல்வது வினை, துப்பாக்கி பின்னோக்கி செல்வது எதிர்வினை. டெட்ல சீட்டெட்ல கேட்கக்கூடியது 21. ஃபிரிக்ஷன் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் கேன் பி ரெடியூஸ்ட் பை யூசிங். இரு பரப்புகளுக்கு இடையுள்ள உராய்வை எதன் மூலம் குறைக்கலாம்னா லூப்ரிகன்ஸ், மசகு எண்ணெய்மாங்க. எண்ணெய் யூஸ் பண்ணோம்ல மெல்லிய படலம் உருவாக்கி உராய்வை குறைக்கும். லூப்ரிகன் கிரியேட் தின் ஃபிலிம் பிட்வீன் சர்ஃபேசஸ் ப்ரிவென்டிங் டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் ரெடியூசிங் ஃபிரிக்ஷன். எக்ஸாம்பிள் இன்ஜின் ஆயில், கிரீஸ், WD 40 அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. மசகு பொருட்கள் பரப்புகளுக்கு இடையே மெல்லிய படலத்தை உருவாக்கி நேரடி தொடர்பை தடுக்கின்றன. லூபிகன்ஸ் ரெடியூஸ் ஃபிரிக்ஷன். சாண்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபிரிக்ஷன். அது மணல் போட்டிங்கன்னா உராய்வை அதிகரிக்கும். டிஎம்பிஎஸ்சியில் டெட்ல சீட்டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் 22. த பிசிக்கல் குவான்டிட்டி தட் மெஷர்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவிடம் இயற்பியல் அளவு தான் மாஸ். நிறை எங்கேயுமே மாறாது. சரிங்களா? டஸ் நாட் சேஞ்ச். ஸ்கேலா அளவு எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். ஸ்கேலா கேஜி. வெயிட் வந்து எம்ஜி. இது கிராவிட்டியை பொறுத்து மாறும். வெக்டாரு நியூட்டன் அதோட யூனிட். மூன் வெயிட் பார்த்தீங்கன்னா எர்த்தோட வெயிட்லேருந்து 6 மடங்கு கம்மியாக இருக்கும். நம்ம மூணில் ஒரு மனிதனோட வெயிட் வந்து எர்த்தில் இருக்க விட 6 மடங்கு கம்மியாக இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன் by6. இதெல்லாம் நிலவில் எடை பூமியிலேருந்து 1/6 இருக்கும். மாஸ் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன். வேரியபிள் நியூட்டன், வெக்டர் WS/mg ஃபார்முலா இதில் பார்த்துக்கலாம். கொஸ்டின் 23 டிஎம்பிஎஸ்சியில் கேட்கக்கூடியது. ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட் இன் டேஷ் டைரக்ஷன் டு த மோஷன். உராய்வு விசை எப்போதும் இயக்கத்திற்கு டேஷ் திசையில் செயல்படணும், ஆப்போசிட் திசையில தான் செயல்படும். இயக்கத்திற்கு ஆப்போசிட் தான் உராய்வு இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன். உராய்வு எப்போதுமே இயக்கத்தை எதிர்க்கும். ஃபிரிக்ஷன் ஆல்வேஸ் ஆப்போஸ் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் சர்ஃபேசஸ். இட் ஆக்ட்ஸ் இன் ஏ டைரக்ஷன் ஆப்போசிட் மோஷன். உராய்வு இயக்கத்தை எப்போதும் எதிர்க்கும் விசை. இது பொருளின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். உராய்வு இயக்கம் வந்து எப்போதுமே உராய்வு வந்து இயக்கத்தை எப்பவுமே எதிர்க்கிறது தான். ஆல்வேஸ் ஆப்போசிட் தான். சரிங்களா? இட் ஆக்ட்ஸ் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் மோஷன். டிஎம்பிஎஸ்சி குரூப்ல கேட்கக்கூடிய 24. இன் சர்க்குலர் மோஷன் இட் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் கால்ட். வட்ட இயக்கத்தில் வேகம் மாறாமல் இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அது பேர் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சீரான வட்ட இயக்கம். வேகம் மாறாது, திசை மட்டும் மாறிட்டே இருக்கும். முடுக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சீரான வட்ட இயக்கம். ஈவன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் த டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி மேக்கிங் இட் இன் ஆக்சிலரேட்டட் மோஷன். இது வந்து முடுக்கப்பட்ட இயக்கம். எர்த் ஆர்பிட் அரௌண்ட் சன் இருந்து நியர்லி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். லேசாக தான் அங்கங்கே ஸ்பீட் மாறும் தவிர மற்ற இடத்துல எல்லாம் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். டைரக்ஷன் மட்டும் மாறிட்டு இருக்கும். அதனால சொல்றாங்க வேகம் மாறாட்டாலும் திசை மாறுதா இது முடுக்கப்பட்ட இயக்கம். பூமியின் சுற்றுப்பாதை கிட்டத்தட்ட சீரான வட்ட இயக்கம். அதனால கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 25. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட்ஸ். நிறைய பேர் கிலோகிராம் நினைச்சாங்க, அது தப்பு. அதுக்கு தான் இந்த ஒன்னோட கொடுத்துருக்கோம். நியூட்டன். WS/mg அலகு வந்து நியூட்டன். எடை வந்து நிறை.
இன்ட்டு ஜி அப்படிங்கிறத ஞாபகம். வெயிட் இஸ் ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், W is equal to mg. ஸோ இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன். விசைக்குனாலே நியூட்டன் தானே, நாட் கிலோகிராம். மாஸ் இதோட யூனிட் தான் கிலோகிராம். எடை என்பது ஒரு விசை, அதன் அலகும் நியூட்டன் ஆகும். நிறையின் அலகு தான் கிலோகிராம். சரிங்களா? ஸோ வெயிட் இஸ் நாட் இன் கிலோகிராம், வெயிட் இஸ் ஏ ஃபோர்ஸ் நியூட்டன். காமன் எக்ஸாம் மிஸ்டேக் எல்லாம் சூசிங் கிலோகிராம் ஃபார் வெயிட் வந்து சூஸ் பண்ணாங்க, தப்பு. இப்போ மைண்ட் மேப் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா, நிலைமை விதி. ஓய்வு இயக்கம் மாறாமல் இருக்கும் பண்பு. F is equal to ma, நிறை என்று முடுக்கம். இதெல்லாம் ஃபார்முலா போட்டிருக்கேன், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு. ஆக்ஷன் ரியாக்ஷன்னா மூன்றாவது விதி. ராக்கெட்டு, துப்பாக்கி, நீச்சல் உதாரணங்கள். ஸ்கேலார் ஸ்பீடு, வேகம், டிஸ்டன்ஸ் தொலைவு, மாஸ் நிறை, வெப்பநிலை, டெம்பரேச்சர்லாம். வெக்டார்னா வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், மொமெண்டம், திசைவேகம், இடப்பெயர்ச்சி, விசை, உந்தாலாம் சொல்லுவோம். V is equal to S by T, வெலாசிட்டி அதுதானே. ஏங்கிறது வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ், ஸோ ஆக்சலேஷன். F is equal to ma, விசை முடுக்கம், நம்ம மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் போடுவோம். P is equal to mv, மொமெண்டம் உந்தம். W is equal to mg, வெயிட்னு சொல்லுவோம். ஸோ G is equal to 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இம்பல்ஸ் கணத்தாக்கு F dot T del P அப்படிங்கிறத சொல்லுவோம். சர்க்குலர் மோஷன்ல சென்ட்ரிபியூட்டல் மைய நோக்கு விசை, மைய நோக்கு விசைனா இன்வேர்டு. சென்ட்ரிபியூகல்னா மைய விலக்கு விசை. சரிங்களா? வாஷிங் மிஷின் சென்ட்ரிபியூகல். ஃப்ரிக்ஷன் டைப்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், நிலை உராய்வு, இதுதான் ஹையஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸ்லைடிங் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மீடியம். ரோலிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், லீஸ்ட். அதை விட கம்மினா இந்த ஃப்ளூயிட், திரவ உராய்வு அப்படிமோ, உருளும் உராய்வு. இது வந்து இன் லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ்ல போட்டிருப்பாங்க. லூப்ரிகன்ஸ் வந்து ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஸ்பீடோமீட்டர் வேகம், ஓடோமீட்டர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்க்கறது, அம்மீட்டர்னா கரண்ட் பார்க்கறது, பேரோமீட்டர்னா அழுத்தத்தை பார்க்கறது. சரிங்களா? ப்ரெஷரை பார்க்கறது. இதெல்லாம் ஞாபகம். மற்ற இந்த யூனிட்லாம் உங்களுக்கு ஈஸி தான். ஆக்சலேஷன், ஜி, இம்பல்ஸு யூனிட்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுறீங்க. அது மாதிரி ஃபார்முலாம் நம்ம பார்த்தது தான். இம்பல்ஸுக்கு இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், எஸ்எஸ் கூட யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர்ஸ் கூட யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as, இதெல்லாம் தெரியும். மொமெண்டம் எல்லாமே தெரியும். இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ காமனான எக்ஸாம் மிஸ்டேக்ஸ் வந்து இதுதான். நம்ம ஆல்ரெடி சொன்ன வெயிட்டுக்கு வந்து கிலோகிராம் கிடையாது, அது வந்து நியூட்டன். சென்ட்ரிபியூட்டல்னா டுவர்ட்ஸ் சென்டர், மையத்தை நோக்கி இருக்கும். சென்ட்ரிபியூகல் மைய விலக்கு வச்சுன்னா மையத்தை விட்டு விலகி இருக்கும். ஸ்பீடு வந்து ஸ்கேலா, வெலாசிட்டி வெக்டார், இதெல்லாம் போட்டிருக்கேன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா ஃபார்வர்ட் லீன் வென் பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப் ஆகும்போது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா பேக்வர்ட் ஆகும் வென் பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது. சரிங்களா? ஓய்வு நிலைமை இயக்கத்தின் நிலைமை பார்த்துக்கோம். ராக்கெட் வந்து நியூட்டனோட தேர்ட் லா படி, நாட் ஃபர்ஸ்ட் லா. நிறைய தப்பு விட்டுருவாங்க அதில். கன் ரீகாயிலும் ஆல்சோ தேர்ட் லா. VT கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃபை ஏரியா வந்து பார்க்கறது டிஸ்பிளேஸ்மெண்ட், நாட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி தான் நம்ம பார்ப்போம். ஸ்லோப் வந்து ஆக்சலேஷன், சரி வந்து முடுக்கம். ஸோ இதுதான் இந்த நோட்ஸு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.